தண்ணி பாடம் ஆகினார் வீட்டுல. அதுக்கப்புறம் தான் பள்ளிக்கூடத்துக்கே கொண்டு போனார். 2வது தான் கொண்டு போய் சேர்த்தார். ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, அடிப்படை அவர் தான் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு, இத்தனைக்கும் அவர் பள்ளிக்கூடம் போகாதவர். என்னுடைய தந்தையார் பள்ளிக்கூடமே போகாதவர், காவல்துறையில் பணியாற்றியவர் வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்துல. ஆனால் அவன் என்ன கேட்கல, காவல்துறையில எப்படி வேலை கொடுத்தான்னா, உன் தாய்மொழியிலேயாவது கையெழுத்து படிச்சாடான்னா இல்ல, உன் தாய்மொழியிலேயாவது கையெழுத்து போட தெரியுமான்னா அதுவும் தெரியாது. ஒருத்தங்கிட்ட நான் குப்புசாமின்னு கையெழுத்து போட்டு கொடுறான்னு கேட்டு, அவன் குப்புசாமின்னு கையெழுத்து போட்டு அதன்படியே இவர் போட்டுன்னு போய் வேலைக்கு போனார். ஆனால் பிறகு பெரிய ஊருக்கே பத்திரம் எழுதுறவரா மாறினார். அது இருக்கு. பிறகு இந்த ஐக்கிய மேலும் கீழும் இடமிருந்து வளமிருந்தும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு, ஒரு நாள் இவ்வளவு பெரிய புத்தகத்தை எடுத்து வந்து கொடுத்து இவர் படியினார். ஐயோ ஐயோவா, அதாவது படிக்காத ஒரு மனிதர் தமிழை எப்படி உணர்ந்திருந்தார் என்பதை நான் இப்போது உணர்கிறேன். ஒரு மிகப்பெரிய புத்தகத்தை கொண்டு கொடுத்து இதை படுறான்னு சொன்னா, ஐயோ என்னடா ஐயோ, அந்த அரிச்சுவடியில மேல இருந்து கீழே இடம் இருந்து வளம், வளம் இருந்து இடம் படிச்சதுல அந்த எழுத்து தானே இது இருக்குது. அவ்வளவுதான். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து, உயிர்மெய் எழுத்து, அவ்வளவுதான். அதுதான் இதுல இருக்கு அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சுட்டேன். உடனே தட்டி கொடுத்தாரு, தூக்கி கொடுத்தாரு, குணம் போய் 2வது சேர்த்தாரு. இவனை ஏன் நல்லா படிப்பான், எத்தனை வகுப்பு புத்தகத்தை கொடுத்தாலும் படிப்பான். இவனை இப்ப எதுல இந்த வகுப்புலேயே சேருன்றாரு, அது தெரியாம. அந்த தலைமை ஆசிரியர் சொன்னாரு, அதெல்லாம் சேர்க்க முடியாது, வேணா 2வது சேர்க்கிறேன் அப்படின்னு சேர்த்தாரு. அந்த 2வது சேர்த்து கூட 4 வெளியில வந்துட்டேன். சரிட்டு ஏன் இதெல்லாம் சொல்ல வேண்டும்னா, நம்ம தந்தை நம்மை படிக்க வைக்க முடியவில்லை அப்படின்னு சூழ்நிலை. அதுதான் படிக்க வைக்க முடியவில்லையே என்ற ஏக்கத்திலேயே அந்த மளிகை கடையில் நான் பணியாற்றி கொண்டு வந்தேன். எங்க காலையில 5:30 மணிக்கு போகணும், இரவு 11:30 மணிக்கு அனுப்புவார். அப்படி இருந்தது ஒரு காலத்துல மளிகை கடை. இன்றைக்கு 8 மணிக்கு 10 மணிக்கு எல்லாம் திறக்கிறாங்க, 3 மணிக்கு மூடிடுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை மூடிடுறாங்க. அப்பெல்லாம் அவரு விடுமுறையே கிடையாது. 2 குழந்தைகள் இறந்தார்கள். அப்போது கூட கடையில என்ன உட்கார வச்சுட்டு அவரு பணத்தை தூக்கிட்டு போனார். அப்படித்தான் இருந்தது. இருந்தாலும் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தின் காரணமாக மாலை நேர கல்லூரியில் படித்து, அந்த மாலை நேர கல்லூரியில் தேர்வு எழுதி, ஒரு அச்சகத்தில் மளிகை கடையில இருந்து அச்சகத்துக்கு போய் பிறகு அந்த தேர்வை எழுதி ஒரு தவறு பண்ணேன். இப்பொழுது அந்த துணிவு இருக்கிறது, அப்பொழுது அந்த துணிவு இல்லை. என்ன செய்ய, புலவர் முடித்து விட்டவுடனே ஒரு 5 மாதம் ஆசிரியர் பயிற்சி சைதாப்பேட்டையில் முடிக்கணும். அந்த அச்சகத்துல போய், அந்த அச்சகத்துல ஐயா நான் ஒரு 5 மாதம் எனக்கு விடுப்பு கொடுங்க. ஏன்னா தேர்வு எழுதுறது 6 நாள் தேர்வு. 6 நாள் தேர்வுக்கு சம்பளம் பிடிச்சிக்குவாரு. எவ்வளவு சம்பளம் தெரியல, மாசத்துக்கு 350 ரூபா. மாசத்துக்கு 350 சம்பளம். அதுலயே இந்த 6 நாளுக்கு பிடிச்சிருவாரு. ஆனா இப்போது இந்த கல்லூரி அப்படி இல்லை. கல்லூரி மாலை நேர கல்லூரி கிடையாது, முழு நேர கல்லூரி இல்லையா. நான் 3 நேரம் பணியாற்றணும். நான் சொன்னேன் 5 மாதம் எனக்கு விடுப்பு கொடுங்க, சம்பளம் கூட கொடுக்க வேண்டாம், நான் எங்கேயாவது மாலையில எங்கேயாவது போய் பணியாற்றி சம்பாதித்து கொள்றேன் அப்படின்னா, உங்க அப்பா வீட்டு பேசோ, நீ போக 5 மாசம் வச்சு வருவ, அங்க வச்சுக்கலாம், போல வேலையை விட்டுட்டான். 28 ஆண்டுகள் இங்கே பணியாற்றி இருக்கிறேன், அதுக்கு வேண்டியதை கொடுங்க, நான் போறேன்னு சொன்னேன். ஏன் நீயா தானே போற, நாம அனுப்புறேன், கொடுக்க மாட்டா போடாது. அதனுடைய விளைவுதான் அப்போது தந்தையார் இறந்து விட்டார். தந்தையார் இல்லை, குடும்பத்தினுடைய மூத்த பிள்ளை நான். எனக்கு பின்னால 3 பேர் இருக்கிறார்கள், ஒரு தாய். சிந்தித்தேன், வேலையை விட்டுட்டு சிரமப்படுறதை விட இந்த வேலையில் இருந்து கொண்டே வேலை செய்யலாம்னு நினைச்சு. அப்படி ஒருத்தர் சொன்னார், யார் புலவர் சுந்தரராஜ் தான் சொன்னார், பயிற்சி முடிக்காமலேயே பள்ளிக்கு போகலாம், பிறகு பயிற்சிக்கு போகலாம்னார். அப்படி போய் தேடி பார்த்தேன். ஒரு 2 ஆண்டுகள் அப்படியே தேடி பார்த்தேன்.
ஒரு தனியார் பள்ளியில போய் கேட்டேன், அதான் வெக்கிய வேகம். உடனே அவர் கேட்டாரு, வெக்கிய வேகம்ன்ற பேரு நீ மாத்தி இருப்பியன்னாரு. ஏன்னா இந்த மாதிரி பேர் இது வெளியே வேலை வச்சிருக்க மாட்டான். அது ஆமாம், வேலை அவனுக்கு எப்பவுமே வேலை கிடைக்காது. அப்படிதான் ஆச்சு. ஏன் ஆச்சுன்னு சொன்னா, உண்மையிலேயே நான் அதையே தேடிக்கொண்டு இருந்தேன், கிடைக்கவில்லை. பணம் கேட்டார்கள், கொடுக்க முடியவில்லை. அதனால் மறுபடியும் பிழை திருத்தர பணிக்கு வந்து விட்டேன். இதுதான் என்னுடைய அறிவுக்கு தோளாக நின்றது. பிழை திருத்தர பணி, அச்சு கோர்க்கின்ற பணியும் பிழை திருத்துகின்ற பணியும் என்னை புலவனாக மாற்றியது. அதனுடைய விளைவுதான் தொல்காப்பிய வகுப்பு 20 ஆண்டுகள் தலையாக தமிழ் சங்கத்தில் எடுத்தேன். 20 ஆண்டுகள். ஒவ்வொரு மாதமும் வாரத்தில் 2 நாள், வெள்ளியும் சனியும். கொஞ்ச நாள் வெறும் சனிக்கிழமை மட்டும் எடுத்துக் கொண்டிருந்தேன். கொஞ்ச நாள் வெள்ளியும் சனியுமாக இருந்தேன். இப்படி அந்த தமிழை நாம் எப்படி படித்தால் மற்றவர்களை விட நாம் சிறந்து விளங்க வேண்டும் என்று கருதியினுடைய விளைவு, நான் படிப்பதையும் கேட்டதையும் படித்திருப்பதையும் உரசி புதியதாக ஒரு சிந்தனையை தேடி பார்ப்பேன். அப்படி கிடைத்ததனுடைய விளைவுதான் எனக்கு எங்குமே ஒரு சிறப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது தமிழின் இலக்கணத்தில். நான் திருக்குறளுக்கு ஐயா வள்ளிநாயகன் அவர்கள் என்னுடைய பாடல்களை திரட்டி இசைத்தேன் என்ற ஒரு நூலும், திருக்குறள் பகுத்தறிவு உரை நூலும் கொடுத்து அதை வெளியிட்டு இன்றைக்கு ஆயுதம் தனிநிலை ஏன் என்கின்ற நூலையும் வெளியிட்டு உலகில் பரப்பிக் கொண்டிருக்கிறார். நான் சொன்னார் பாருங்க, முடி திருத்தகத்தில் அந்த முடி திருத்தினர் பதவியிலே கடையை மூடி வெளியில ஒரு பதவி போட்டுருவார். 3 மணி வரையே உள்ளே யாரும் வரவே. நான் அப்போதுதான் சுரதாவினுடைய மகன் கல்லாடன் அது உள்ள நோடினான். சுரதாவுடைய மகன் கல்லாடன் அவன் வரலாம். என்ன உள்ள என்ன உள்ள வரலாமான்னு போட்டுக்கல, உள்ள இலக்கணம் அடைகிறோம். ஓ, முடி திருத்தகத்தில் ஒரு மொழி திருத்தமா என்று சொன்னார். அப்போது அந்த இசை எம்ஜிஆர் நடத்தின இசை அது இவரு அதுல அவர் துணை ஆசிரியர் இருந்தாரு. அதை அப்படியே போட்டார். ஏன் அங்க படித்தவர்கள் என்னிடம் அந்த கல்லூரி அந்த முடி திருத்தகத்தில் இலக்கணம் கேட்டவர்கள் இன்றைக்கு ஒருவர் பச்சையப்பன் கல்லூரி மாமுசே ஆண்டவர், மாமுசேனுடைய மகன் ஆண்டவர் அங்க என்கிட்ட படம் இலக்கணம் கற்றுக்கொண்டவர். பச்சையப்பன் கல்லூரியில சேர்ந்து இப்பொழுது அதனுடைய நிர்வாகத்தில் இருக்கின்ற இன்னொரு கல்லூரிக்கு முதல்வராக இருக்கிறார். இன்னொரு அரிசில் கம்பன் ஒருவர் புதுக்கல்லூரியில பேராசிரியராக இருக்கார். இன்னொரு நண்பர் சக்திவேலில உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறார். இன்னொரு நண்பர் சாந்தகுமார் ஒருவர் சென்னை வானொலி நிலையத்தில் எழுதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பணியாற்றல கொஞ்சம் சிரமமா. இன்னொரு நண்பர் வேல்முருகன் ஒரு நண்பர், அவர் அந்த படிச்சுட்டு போனவர் தான். அதுக்கப்புறம் பார்க்கல. திடீர்னு ஒரு நாள் இடையில என்ன தெரியுதான்னு கேட்டார். தெரியலப்பா, மறந்துட்டேன். ஐயா, நான் தான் வேல்முருகன்னா, அருமையான கவிதை எழுதுகின்ற மிகச்சிறந்த கவிஞர். என்னப்பா பண்றேன்னா, புழல் சிறை இருக்கு, அதுக்கு பக்கத்தில் அந்த புழல் என்ற கிராமத்துல ஒரு பன்றி பண்ணை நடத்துகிறேன். என்ன கோட்டீஸ்வரன் ஆயிட்டேன். பன்றி பண்ணை நடத்தி அந்த பேருந்து நிறுத்தமே அந்த பன்றி பண்ணை தானா. வந்து பாருங்க, நான் மாட்டேன். நீ செய்யற தொழில் சரியான தொழில் இல்லை, நீ எவ்வளவு சம்பாதி, சரியான தொழில் இல்லைன்னு அவன் அதோட போயிட்டான். திரும்ப தொடரவில்லை. ஏன் சொல்ல வரேன்னு சொன்னா, ஊக்கமும் உழைப்பும் நம்மிடம் இருந்தால் எதையும் வெல்லலாம், சாதிக்கலாம். நான் உண்மையிலே கல்லூரிக்கு போகவில்லை. கல்லூரி பேசாத பேராசிரியர்களுக்கு பாடம் நடத்த முடியும். என்னால் கல்லூரி பேராசிரியர்களுக்கு பாடம் நடத்த முடியும். 50 பேர்களுக்கு மேல அவருடைய முனைவர் பட்ட ஆய்வுகளை திரித்து கொடுத்திருக்கிறேன். எழுதி கொடுக்கல, எழுதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். எழுதி கொடுக்கல, திருத்தி கொடுத்திருக்கிறேன். 50 பேருக்கு மேல நான் திருத்தி கொடுத்திருக்கிறேன். ஏன் சொல்ல வரேன்னு சொன்னா, தமிழை போன்ற ஒரு இனிய மொழி, தமிழை போன்ற ஒரு எளிய மொழி,
தமிழை போன்ற ஒரு சிறந்த மொழி இந்த உலகத்திலே கிடையாது. அது ஒரு அறிவியல் மொழி, அது ஒரு இயற்கை மொழி, அது ஒரு உணர்வுடைய மொழி. தமிழர்களுக்கு இரு கண் இருக்கிறதுன்னு சொன்னால் அது ஒரு கண் தொல்காப்பியம், ஒரு கண் திருக்குறள். அந்த ரெண்டு கண்ணு இந்த திருக்குறள் பேரை எனக்கு வழங்கிவிட்டது. ஏற்கனவே திருக்குறள் அறம் என்ற ஒரு விருதையும் வழங்கிவிட்டார்கள். இப்பொழுது தொல்காப்பிய புலவர் என்ற விருதையும் வழங்கிவிட்டார். அந்த ரெண்டு கண்ணை எனக்கு கொடுத்து விட்டார்கள் திருக்குறள் பேரவையை. ஒவ்வொரு நாளும் இன்றைக்குதான் 2-3 ஆண்டுகளாகத்தான் இளங்கோவனாரை நான் சந்திக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன். 4 மணி ஆனால் ஒரு தொலைபேசி வரும் எனக்கு. எங்கே இருக்கிற புலவரே, நான் இந்த இடத்துல இருக்கிறேன். சரி, இந்த இடத்துக்கு வந்துடு, நான் அங்க வருவேன். 2 பேரும் போவோம். ஏதாவது ஒரு சிற்றுண்டி அல்லது குழம்பி குடித்து விட்டு அன்றைக்கு பெரியார் திடலில் நிகழ்ச்சியா, வெய்யவிசைய நிகழ்ச்சியா, எந்த நிகழ்ச்சியோ அங்க 2 பேரும் இருப்போம். 2 பேரும் திரும்ப வருவோம். நான் 12 இறங்கிடுவோம், அவர் இங்க வந்துடுவார். இதுவரையிலும் இலக்கணத்தை பற்றி பேசுவோம், திருக்குறளை பற்றி பேசுவோம். இப்படி ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் சந்தித்துக் கொண்டிருந்த நாங்கள் இருவரும் இப்பொழுது 2-3 ஆண்டுகளாக அந்த சூழ்நிலை இல்லாமல் இன்னைக்கு விருது வழியாக நான் இன்னமும் அவரை பார்க்கல. அன்றைக்கு நான் இதை படிக்கிறேன், நான் பேருந்துல வந்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்துல அந்த விருது உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது, நான் படிக்கிறேன் கேளுங்கன்னாரு. ஐயா, கேட்கிற சூழ்நிலை இருக்குல்ல, நீங்க தயாரித்து கொடுப்பது எதுவா இருந்தாலும் பெற்றுக்கொள்ள நான் அடியமாக இருக்கிறேன் என்று சொன்னேன். உடனே விட்டு விட்டார். அதனால அருமையாக எழுதியிருக்கிறார். ஏன்னா நான் எப்படி பெற்றவன், எப்படி உழைத்தவன், என்ன திறமை உடையவன் என்பதை உணர்ந்தவர் அவர். அதனால் அவர் எழுதி கொடுப்பதை நான் பெற்றுக்கொண்டேன். இப்போது நான் உண்மையிலேயே திருக்குறளை போன்ற ஒரு சிறந்த நூல் தமிழ் இந்த உலகத்திலே கிடையாது. திருக்குறளை போன்ற ஒரு நூல், அதுவும் பொது நூல். அது மறை அல்ல. மறை என்றால் வேதத்துக்கு கொண்டு போய்விடுவார்கள். அது மறை அல்ல, பொது நூல். அது எந்த தமிழனுக்காக எழுதினார், உலக மக்களுக்காக அது ஆகிவிட்டது. அவர் எழுதுறது தமிழனுக்கு தான். அது தமிழன்னாலும் உலகத்தில் இருக்கிற மாந்தனத்தை அத்தனை ஒண்ணுதான். இன்னைக்கு ஆய்வுகள் பெருகி கொண்டிருக்கின்றன. ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் ஒரு கருவிகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. தமிழன் தான் முதல் மாந்தன் என்பதை ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அதை கூறிக்கொண்டிருந்தார்கள். இன்று மெய்ப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உலக முதல் மாந்தன் தமிழ், அதன் பேசிய மொழி தமிழ். அதுதான் உலகங்களுக்கெல்லாம் தாய், அதுதான் உலகங்களுக்கெல்லாம் வேர். பாவாணர் சொன்னது வீண் போகவில்லை. கட்டாயமாக மெய்ப்பிக்க வேண்டும். வரலாறு இனிமே வடநாட்டில் இருந்து தொடங்க போவதில்லை, இனிமே தமிழ்நாட்டில் இருந்து வரலாறு தொடங்க போகிறது. அந்த காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த காலத்துல உண்மையிலேயே நான் மகிழ, எனக்கு அந்த மகிழ்ச்சி எதுவும் தேவையில்லை. தமிழ் தமிழ் எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள், மொழி என்பது ஒரு கருவி என்று சொல்லுகிறார்கள். மிகப்பெரிய தவறு. தமிழனுக்கு அதன் மொழி கருவி இல்லை, அதன் மொழி உயிர். அதுதான் மொழிகளுக்கெல்லாம் தாய், அவனுக்கும் தாய். அதை விட சிறப்பு, அவனுக்கு அந்த மொழி உயிர். மற்ற மொழிகள் தான் கருவி, மற்ற மொழிகள் தான் தமிழுக்கு கருவியே தவிர தமிழ் அவனுடைய உயிர். ரசூல் கம்சதேவன் ஒரு கவிஞன், ரஷ்ய நாட்டினுடைய ஒரு பகுதியில் வாழ்ந்தவன். அவன் சொல்லுகிறான், என்னுடைய தாய்மொழியாகிய அவ்வாறு மொழி நாளைக்கு அறிந்து விடுமானால் இன்றைக்கே நான் தற்கொலை செய்து கொள்வேன் சொன்னான். யார்? அவ்வாறு மொழிக்கு தாய்மொழியாக கொண்ட ரசூல் கம்சதோ சொல்லுகிறான், என்னுடைய தாய்மொழியாகிய அவ்வாறு மொழி நாளைக்கு அறிவுமானால் இன்றைக்கே நான் தற்கொலை செய்து கொள்வேன் சொன்னான். இந்த பொருள் என்ன? உயிர் என்பதுதான். நான் நேரடியாக சொல்லல. நம்முடைய புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுகிறார், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இந்த தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று, உலகத்திலேயே உயிருக்கு நேர் என்று மொழியை சொன்னவன் தமிழ் கவிஞன் தான், தமிழன் தான். உயிர் விட்டவனும் தமிழன் தான். மொழிக்காக உயிர் விட்டவன் உலகத்திலேயே தமிழன் தான். அதுக்கப்புறம் தான் மேற்கு வங்காளத்தில் விட்டானுங்களே தவிர அது போயிடுச்சு. அது பிப்ரவரி 21 தாய்மொழி நாளின் ஆட்சி.
முதல்ல தமிழன்தான் மொழிக்காக உயிர் விட்டவன், பிறகுதான் வங்காளத்தை சேர்ந்தவர்கள், பிறகுதான் மற்றவர்களே தவிர இப்படி மொழியை உயிராக கருதியவன் தமிழன். அந்த தமிழ் எனக்கு இன்றைக்கு சோறு போடுது. எல்லாரும் சொல்லுவார் தமிழ் சோறு போடுமான்னு கேட்டாங்க. அவங்களெல்லாம் நான் எடுத்து பேசுறேன். தமிழ் சோறு போடுமா? நான் போடுகிறது. எனக்கு தமிழும் சோறு போடுகிறது, தமிழ் நண்பர்களும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதுல முதலாளாக இருப்பவர் நம்முடைய வள்ளி நாயகனும் தென்முகவன். தென்முகவன் எனக்கு எங்க போகணும்னு கேட்கிறார். இன்னைக்கு எந்த நிகழ்ச்சி எங்க போகணும், அங்க என்ன ஆயிடுச்சுன்னு அதை நிறுத்திட்டு மறுபடியும் கொண்டு வண்டியில ஏற்றுற வேலை அவர் வேலை தான். 89 வகைகள் அகவை, 89 நடக்க முடியல, தள்ளாடுகிறேன். ஆனாலும் என்னை தள்ளி கொண்டு போய் அங்க விட்டு மறுபடியும் தூக்கி கொண்டு வண்டியில சேர்க்கிற வேலை அவருடைய வேலை. இப்படி நான் பேச வேண்டுமானால் 3 மணி நேரம் பேச வேண்டும். இது பேச்சில்லை, நன்றி, அதாவது ஏற்புரை. அதனால் மீண்டும் தேப்போ இளங்கோவனாருக்கும், புலவர் பாண்டியனாருக்கும், அறிஞர் ரவிக்கும், தென்முகவனாருக்கும், வள்ளிநாயகத்துக்கும், இங்கே இருக்கின்ற அத்துணை நண்பர்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.